வணக்க மக்களே, முதல்வர் வரவேற்பு அலங்கார வளைவில் ஓட்டி போட்டு எடுத்து சென்ற மக்கள் வாங்க பார்ப்போம். இங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டம் ஃபுல்லா ஸ்டாலினை பார்க்க போலயே. இதையெல்லாம் வச்சா இவங்க எடுப்பாங்கன்னு தெரிந்தே வைக்கிறாங்க என்றா இதை எடுத்துட்டு போவதற்கு ஆள் வருவாங்களே என்ற ஒரு எண்ணம் தான். அப்படியாவது கூட்டம் வரட்டுமே தான் முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி ஒவ்வொரு கூட்டத்திலையும் மாநாட்டிலையும் இந்த மாதிரிலாம் காய்கறி, பழங்கள், கரும்பு, வாழைத்தாருன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காரு போல. திமுக தொண்டர்கள் எல்லாரும் போஸ்டர்கள் ஒட்டுறதுக்கு கையேந்துவதற்கு தான் லாய்க்குன்றதை திமுக இந்த 5 ஆண்டு கால சாதனையில நிரூபித்து விட்டார்கள். இப்ப தெரியுதா நாங்க ஏன் உங்களை ஊபிஸ் கொடுத்தோன்னு சொல்றேன்னு. ஆனா ஒண்ணு முதலமைச்சரே, நீங்களே இதை உங்க கையால பிரிச்சு பங்கு போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். யோ, நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை, இந்தா கத்தி எடுத்துக்க. உண்மையிலேங்க இந்த வீடியோவை எடுத்து உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் தெரியுமா? டே கேமராவை போதும் ஆஃப் பண்ற, வாடா நம்மளும் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் தாட்ல தான் அவங்க இருப்பாங்க. இதுதாங்க மாடல் ஆச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த பக்கம் இருப்பா, அந்த பக்கம் இருப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் மேஜிக் ஷோ மாதிரி ஊழல் 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 மட்டுமே நிரம்பிய ஆட்சி. அப்பா அடி ஒரு கட்டு கரும்பு தூக்கியாச்சு, நீங்க ஒரு பிடி பிடிச்சிடணும். வாழைத்தரையும் தூக்கியாச்சு, பச்சையை போட்டு ஒரு பிடியை பிடிச்சிடணும். இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், செய்ய வேண்டிய பணம். இதெல்லாம் முதலமைச்சர் அலங்காரத்துக்காக பண்ணி கணக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ, நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை, இந்தா கத்தி எடுத்துக்க. இந்த மக்களை நேர்மையற்றவர்களாக மாற்ற உளவியல் சிந்தனை கட்சி தாங்க இந்த திமுக கட்சி.